விஷுவல் வெஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து தம்பி ராமையா. அவர் வந்து ஒரு ஆளினால் அழகுராஜாவாக இருந்து ஒரு படத்தை எடுத்துருக்கிறாரு. டைரக்ஷன் மட்டும் தன்னுடைய பையன் உமாபதி பேரை போட்டுட்டாரு. மற்றபடி திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், இசை எல்லாமே தம்பி ராமையா இந்த மாதிரி செஞ்சு சமுத்திரகனி கூட நடித்து வெளிவந்திருக்கிற படம் வந்து ராஜா கிளி. இந்த படத்தோடைய கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு உண்மையிலே வாழ்ந்த ஒரு ஆளை பற்றி ஒரு கதையை எடுத்திருக்கிறாரு. அந்த வாழ்ந்த ஆள் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தனக்கு ஒரு 2வது பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டு அந்த தன்கிட்ட வேலை செஞ்சவனுடைய மனைவியை வந்து பணம் கொடுத்து வாங்கி கல்யாணம் பண்ணி அதுக்கு மட்டும் அவனுடைய வீட்டுக்காரன் பணம் கேட்டான்னு சொல்லிட்டு கொலை பண்ணி கொண்டு போய் கொடைக்கானலில் போட்டு கேஸில் மாட்டி ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அவருக்கு தண்டனை கிடைச்சவொடனே ஜெயிலுக்கு போகாமல் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தார். அது மட்டுக்கு ஹாஸ்பிட்டலே இறந்தும் போயிட்டார். இந்த மனிதருடைய கதையை தான் ராஜாகிளி படமாக எடுத்துருக்கிறாரு நம்ம தம்பி ராமையா. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தான் வந்து தம்பி ராமையா. அவர் நிஜத்தில் அவர் பேர் வந்து வேற, இந்த படத்தில் அவர் பேர் வந்து முருகப்பா சென்றாயர். ஊரில் இல்லாத பிஸ்னஸே கிடையாது அவருக்கு. எங்கே பாரு அவருடைய போர்டு போட்ட இதுதான் போயிட்டு இருக்கோம், டிராவல்ஸ்லேருந்து எல்லாமே. அப்படி இருக்கிற மனுஷனுக்கு தன்னுடைய மனைவி கூட நெருக்கம் இல்லாமல் போகுது. ஓப்பனாக சொல்ல போனால் எத்தனையோ வருஷம் சொல்கிறார், இத்தனை வருஷமாக நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக என் பொண்டாட்டி தொடக்கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறார். அப்படி இருக்கிற மனிதருக்கு முருகர் பேர் வச்சிருக்கிறாரு. முருகருக்கு வந்து தன்னுடைய முதல் பொண்டாட்டி தெய்வான இருக்கும்போது 2வது வள்ளியை ஒன்று தேட ஆரம்பிச்சிடுறாரு. வள்ளியை தேடி கல்யாணம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் 3வது ஒன்று போகிறாரு. இப்படி தடம் மாதிரி போகிறாரு. பெண் ஷோக்கில் வந்து வந்துடுறார். ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். இப்படி போகும்போது திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து சில பிரச்சனைகள். 3வது கிடைக்கிற பொண்ணுக்கும் அவருக்கும் பிரச்சனை. அது மட்டும் அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு. அந்த 3வது பொண்ணுடைய கணவர் வந்து கொலை செஞ்சு போட்டுடுறாங்க. நம்ம முருகப்பா அதாவது தம்பி ராமையாவை ஜெயிலில் போடுறாங்க. அதை மட்டும் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஆயுள் தண்டனை கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஜெயிலேருந்து தப்பிச்சிடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அவர் படுக்க வச்சு பையன் என்ன பண்ணுறான், சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு கொலை பண்ண சொல்ல போயிடுறான். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா வந்து படிக்க வச்சு ஒரு ஆள். அவர் நல்ல மனிதராக இருக்கும்போது அதனால் அவன் என்ன பண்ணுறான், தப்பிக்க வச்சிடறான் ஹாஸ்பிட்டல்லேருந்து. தம்பி ராமையா ஊசி போட்டு கொல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, வெளியில் வராரு. வெளியில் வந்து புத்தி பேதலிச்சு போது சுயநினைவை இழந்துடுறாரு. தன்னுடைய இது பைத்தியமாயிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துகிற நம்ம கருத்து கந்தசாமி சமுத்திரகனி வந்து ஒரு பெரிய ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் கண்ணில் மாட்டுறாரு தம்பி ராமையா. அங்கே கூட்டு போகிறாரு. கூட்டு போய் அவருக்கு வந்து எல்லாம் முடியெல்லாம் வெட்டி விட்டு எல்லாம் பண்ணும்போது அவர் ஒரு டைரி எழுதி கக்கத்தில் வச்சுன்னு சுற்றி நிற்கிறார் தம்பி ராமையா. அதை எடுத்து படித்து பார்க்குறாரு. அதில் தான் வந்து தம்பி ராமையோட உண்மையான வாழ்க்கை வரலாறு அவருக்கு தெரியுது. அது மாட்டுக்கு ஒரு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேஸு வந்து ஒரு பெரிய வக்கீல் வந்து எடுக்கிறாரு. இந்த கொலையை வந்து தம்பி ராமையா அண்டு கோஷ்டி பண்ணலை, அவனா வந்து தவறி தான் செத்துறான், பொய் கேஸு போட்டு இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இவர் வந்து நல்லவரை காட்டிட்டு பையனை கொண்டு போய் அம்மா வீட்டில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொண்டு போகிறாரு. பையன் சேர்க்க மாட்டேன்றான். இப்படி இருக்கும்போது அது மாதிரி அவர் வந்து பொண்டாட்டி கூட சேர்ந்துறாரு. இவர் வந்து நல்லவர் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கிறார் தம்பி ராமையா. இந்த படத்தில் நடிப்பை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் இந்த படத்தில் ஒருத்தர் மட்டும் தான் நடிச்சிருக்கிறார். நடிச்சு தான் இருக்கிறாரு. கதையை உள்வாங்கி எல்லாம் வாழ்ந்தாருன்னெல்லாம் சொல்ல முடியாது. நடிச்சிருக்கிறாரு. அவர் நடிப்பு நல்லாவே தெரியுது, நடிக்கிறாருன்னு சொல்லி. அது வேற யாரும் இல்லை, நம்ம தம்பி ராமையா தான். இன்னொரு இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம சமுத்திரகனியை கருத்து பேசாமல் விட்டுருக்கிறாரு. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா சமுத்திரகனி தமிழ் படத்தில் கருத்து பேசாமலாம் அவரால் இருக்கவே முடியாது. இந்த படத்தில் ஏதோ கொஞ்சம் கருத்துங்களால கட் பண்ணிட்டு ஒரே ஒரு சீனுங்க மட்டும் வந்து அப்பா சென்டிமெண்ட்டை கொஞ்சம் அப்படியே பேசிட்டு அப்படி போயிடும். அது வேற வழி இல்லை. அதுவும் பேசலைன்னா நம்ம சமுத்திரகனியை மறந்துடுவோம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இந்த படத்தில் நடிப்புனா இவங்க 2 பேரும் பற்றி மட்டும்தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ராஜாகிளிக்கு அதான் நம்ம தம்பி ராமையாவுக்கு ஒய்ஃபாக வர கேரக்டர் ஒன்று தீபான்னு சொல்லிட்டு, அது என்ன கேட்டகரினே தெரில. அதாவது என்னன்னா, இவர் கஷ்டப்படும் போது அப்படி விழுந்து லவ் பண்ணாங்களாம். இவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகும்போது சாபம் விடுவாங்களாம் வீட்டுக்காரனுக்கு. இவன் என் கூட பேச மாட்டேன்றான், இவன் பிஸ்னஸ் எல்லாம் நாசமாக போனோம், நடுத்தருக்கு வந்துடணும், இவனுக்கு வந்து பொம்பளைங்க கூட கான்டாக்ட் இருந்து இந்த அம்மா சொல்லியே அந்த ஆளுக்கு வந்து மற்ற பொம்பளைங்க மேலே ஆசை வர மாதிரி பண்ணிடும். அது எப்படி அந்த டிசைன் பண்ணாருன்னு தெரியல மிஸ்டர் ராஜாகிளி. ஓகே, ஆனால் மனுஷன் படத்தில் வாழ்ந்திருக்கிறாருன்னு தான் சொல்கிறோம். வாழ்ந்திருக்கிறாருன்னா 3 ஜோடி அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறோம் வாழ்ந்திருக்கிறாரு படத்தில். அதாவது ஒரு ரியல் மனிதன் அந்த தொழிலதிபரை வந்து கோர்ட் வந்து அவர் தான் குற்றவாளின்றது தெளிவாக நிரூபித்து அவருக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை எதுக்கு இதில் வந்து மகானா காட்டுறதுக்காக படம் எடுத்திருக்கிறார். இப்படி ஒரு படம் தப்பான ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கிறாருன்னு தெரியல தம்பி ராமையா. ஆனால் ஒரு விஷயம், தம்பி ராமையா கதையை நம்பி இறங்கலை, சதையை நம்பி கொஞ்சம் இறங்கி இருக்கிறார். ஏன்னா படத்தில் அவ்வளவு
கிளாமர் இருக்குது. கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்குது அந்த விஷயங்கள். இன்னொன்று அந்த சதையை நம்பினது இன்னும் கொஞ்சம் கிளாமர் தூக்கலாக காட்டியிருந்த அளவு கொஞ்சம் எல்லாரும் ஆடியன்ஸ் கொஞ்சம் கிளுகிளுப்பாக பார்த்துட்டு போயிருப்பாங்க. அதுவும் இல்லை. அந்த மாதிரி பண்ணியிருக்கிற தம்பி ராமையா வேற என்ன சொல்கிறது. எல்லாம் இசை எல்லாமே அவர் தான். எல்லாமே ஒரு ஆவரேஜ் ரங்க தான். ஆனால் இந்த படம் வந்து பொதுமக்கள் பார்வையில் எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு அடல்ட் பசங்களாம் வந்து அந்த கிளாமர் நம்பி உள்ளே போனாலும் போகலாம், இதெல்லாம் ஒரு கதையாடான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாலும் வரலாம். அப்படியான ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த படத்துக்கு. மொத்தத்தில் ராஜா கிளி தியேட்டரில் வெட்டுக்கிளியாக மாறப்போதா இல்லை ராஜா கிளியாய் பறக்க போதா பார்ப்போம்.